திசுவேல் முருகனுக்கு அரகரோகரா. இல்லக விளக்கு இருள் கடுப்பது, சொல்லக விளக்கு சோதி உள்ளது, பல்லக விளக்கு பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாயமே. விளக்கு ஏற்றுவதனால் வீட்டுக்குள் பிராணவாயு வருவதோடு ஒளி கிடைக்கிறது, வழி கிடைக்கிறது, அறிவு ஒளி கிடைக்கிறது, உண்மையை பேச வேண்டும் என்கின்ற உத்வேகம் கிடைக்கிறது, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய மனோபாவம் வளர்கிறது, பக்தி சிரத்தை வளர்கிறது, இறைவன் மீது நம்பிக்கை பெருகுகிறது. நம்பிக்கை என்பது வைத்ததோடு சும்மா இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டுவதுதான் அந்த சிரத்தை வெளிப்படுகிறது. பக்தி சரணாகதிகள் விழுகிறது. அப்படி அந்த சிரத்தையில் விளக்கேற்றுவது ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறது. பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துவது. அதில் தீபங்கள் வரிசை தீமைகளை அழிக்கும். பஞ்சபூதங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். மூத்தோர் சொல் அமிர்தம். நன்றி உணர்வு வெளிப்படும் நாள் நெருப்பு தினம். தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் உலகத்திற்கு நல்லது என்றால் அந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதுதான் சிறப்பு. தீ உள்ளத்தில் தீ என்றால் அது வாக்கில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அந்த வாக்கில் வாக்கு ஞானமாய் மிளிரும். சவால் சபதம் இருப்பது போல சூடு சோரணை இருக்கிறதா என்று கேட்பார்களே, அப்படி ஒரு மானம் கருதி, தன்மானம் கருதி, ஒரு வீரம் கருதி ஒரு தீ உழன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீ அழியாமல் பாதுகாத்து வர வேண்டும். அடுத்தது தீபங்களில், ஹோமங்களில் நாம் அக்னி பகவானை வரவழைத்து அவன் அருளால் ஆண்டவனுடைய நம்முடைய தூதுவனாக இருக்கிறான். சமையலுக்கு உதவுகிறது, உடலுக்குள் வெப்பமாக இருக்கிறது. அந்த தீ தீப வடிவிலே நமக்கு நேரடியாக காட்சி தருகிறது. ஆண்டவனாக, திருவண்ணாமலை ஜோதியாக. தீபம் ஏற்றுவது எவ்வளவு புண்ணியம்! அணையப்போகும் ஒரு விளக்கை ஒரு எலி ஓடி சென்று தாவி விளையாடுகையில், அது பூனைக்கு பயந்து ஓடுகையில் அதன் வால் பட்டு அந்த திரி கொஞ்சம் தூண்டிவிடப்படுகிறது. மீண்டும் பிரகாசமாகிறது தெய்வ சன்னிதானம். அதற்கு மகிழ்ந்தே ஆண்டவன் அதற்கு மறுபிறவி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைக்கிறார். அந்த தீபங்கள் அடுத்த ஜென்மத்தில் இவ்வளவு பலன் தருங்களா, இந்த ஜென்மத்திலே ஏன் எவ்வளவு புண்ணிய பலன்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். விளக்கேற்றுவது அவ்வளவு புண்ணியம். சுற்றுச்சூழல் நன்மை அளிக்கிறது, தூய்மையாகிறது, ஒளிமயமாகிறது, ஆரோக்கியத்தை உருவாக்கிறது, எல்லா கிருமிகளும் அழிக்கப்படுகிறது, தெய்வீகமாக விளங்குகிறது இந்த சூழல். இப்படி மனதை பிரகாசமாக வைக்கிறது, மங்களகரமாக வைக்கிறது தீபாவளி. அண்ணாமலையார் தீபம் போல திருசூலம் மயில்குறி பாலமுருகன் குமார தீபம். அனைவரும் வாருங்கள், முருகனை தரிசனம் காணுங்கள், பலனை வாரி பெற்றுக்கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகன் கரோகரா.